வணக்கம் சார். என்னோட நேம் வந்து நஃபில். நான் வந்து எண்ணூரில் இருக்கேன். காலேஜ் படிக்கிறேன். பிஎஸ்சி சைக்காலஜி. செகண்ட் இயரில் ரீடூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரீஜாயின் பண்ணுறதுக்காக இருக்கேன். இன்னைக்கு 10ஆம் தேதி 2026. இன்னைக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு 5 4 சம்திங் இந்த டைமில் வந்துட்டு எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் என்னோட ஏஜ் வந்துட்டு 21, என்னோட தங்கச்சியோட ஏஜ் வந்துட்டு 20. சரிங்களா? எனக்கும் தங்கச்சிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதத்தில் வந்துட்டு அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம். ஆர்குமெண்ட் இப்படி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 100க்கு என் தங்கச்சி கால் பண்ணுச்சு. அதோட வந்துட்டு இங்கேருந்து எண்ணூர் காவல் நிலையம் M5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு உட்கார சொன்னாங்க. நான் இல்லை சார், நான் நிற்கிறேன், எனக்கு ஃப்ராக்சராக இருக்குது. காலில் வந்துட்டு எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு பைக் ஆக்சிடெண்ட்டில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க, என்னால் உட்கார முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ உட்காரு, பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு PC சூர்யா அவர் வந்து என்னை வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அப்போது என்னோட சிஸ்டர் வந்து பேசிட்டு போன பிறகு நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீங்கள் போகாத சரி அப்படின்னு சொன்னேன். அப்போ சார் சொன்னாங்க, சூர்யா சார் சொன்னாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நிற்கிறேன், எதுவுமே பண்ணல. என்ன எகத்தளமாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து இந்த இடத்த ஸ்பீடாக எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ அடித்து இந்த இடம் பாருங்க ஃபுல்லாக, இந்த இடம் ஃபுல்லாக அடித்து இந்த கண்ணை வந்துட்டு எவ்வளோ ஒரு குலையாக இருக்கு பாருங்க. அவன் கஞ்சா அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை நாசம் கொலை பண்ணுறவனுக்கு கூட இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்யூச்சரில் வந்துட்டு IPS எழுதணுன்ற ஒரு எய்ம் இருக்குது. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எனக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஒரு கால் பண்ணி டக்குன்னு இது பண்ணிடுச்சு. அந்த ஒரு இதில் வந்துட்டு நான் கேட்குறேன், சார் என்னை அடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லை, யார் சார் சொன்னால் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அப்படி என்ன சார் தப்பு பண்ணேன், என்னை அடிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் மீறி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவரை பார்த்துட்டு இன்னொன்று SI சார், SI அவர் என்ன பண்ணார், இப்படி பிடிச்சிட்டு வந்து ஸ்பீடாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் அடிச்சுக்கிட்டே விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட தற்காப்பு தான் எனக்கு முக்கியம். எனக்கு ஃபுல்லாக மூஞ்சிலேயே குத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட தற்காப்புக்கு நான் இப்படி வச்சேன். இப்படி வச்சுட்டு டக்குன்னு இப்படி பண்ணதில் அவங்களோட ஏதோ ஒரு பட்டிருக்கோம் போல. எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. கீழே நடக்குது, ஃபுல்லாக CCTV இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நான் கேட்குறேன், ஆர்குமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, என்னை அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், என் மேலே என்ன சார் அப்படி தப்பு இருக்கு, நான் எந்த விதத்தில் என்னை குற்றவாளின்னு சொல்லிட்டேன், எதுக்கு நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்ன சொன்னார்னா, ஒத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினார். அப்போ சார் என்னை கெட்ட வார்த்தையில் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது சார் அப்படின்னு சொன்னதுக்கும் திருப்பியுமே அடிக்கிறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கும் போது மற்ற பேசி இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த விரலை வந்துட்டு இப்படி பின்னாடி வச்சுட்டு ஒருத்தவங்க இப்படி போட்டு முறுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. என்னால நான் ஒரு ஆள் தான், எங்க அம்மா வந்துட்டு அங்க வெளியே இருக்காங்க. எங்க அம்மா நான் கத்துறதுல, அதாவது நான் ஃபோர்ஸ் பண்ணி கத்துறேன், என்ன எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணவனை கூட இந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டீங்க, என்ன எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்றேன். அந்த கீழே வந்துட்டு ஒரு குடவுன் மாதிரி இருக்கும், அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற இடம்னு நினைக்கிறேன். அங்க கூட்டிட்டு போயிட்டு என் தங்கச்சி எங்க அம்மா எல்லாரும் பிடிச்சி இழுக்கிறாங்க, எனக்கு விடுங்க 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 சார் விடுங்க சார்ன்னு சொல்லிட்டு. அது எப்படி அவன் போலீஸே அவ்வளோ இதுவாக பேசுவான், நான் அவ்வளோ இதுவாக நான் ஒன்றுமே பேசல. நான் என்ன சொன்னேன், சார் அடிக்கிறது ரூல்ஸ் இல்லைல்ல, நான் என்ன சார் தப்பு பண்ணேன், எதுக்கு நீங்கள் என்ன அடிக்கிறீங்க, எதுக்கு என்ன கெட்ட வார்த்தையில் பேசுகிறீங்க, இதுதான் சார் நான் கேட்டேன். இது கேட்டதுக்கு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இவ்வளோ பெருசு பைப்பு, இந்த ரெட் கலரில் ஒரு பைப்பு, அதை வச்சுட்டு இவ்வளோ அடி, இந்த மாதிரி எங்கெங்க அடிக்கிறாங்கன்னு தெரில, ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க.
சும்மா ஒரு 10 போலீஸ் கிட்ட இருப்பாங்க. அந்த மாரி வாங்கினதே இல்ல. மனசு ஒரு மாரி இதுவா இருக்குது. நான் உங்ககிட்ட நான் வந்து நியாயமா வந்துட்டு, இது அநியாயமா நடந்த ஒரு விஷயம். எவ்வளவோ இந்த இடத்துலயே சப்போர்ட் பண்றீங்க. என் தங்கச்சி அடுத்தது தப்பு அப்படின்னா, அந்த இடத்துல என்ன மிரட்டியிருக்கலாம், இல்ல வார்ன் பண்ணியிருக்கலாம். ஒரு மனுஷன் ஒரு மனுஷன கூட என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டு, அந்த மூங்கில் ஆ சிலம்பம் சுத்துற குச்சி மாரி இருந்துச்சு. அத அப்படி வச்சுட்டு, இவ்வளோ தூரம் ஓங்குறாங்க. ஓங்கி ஸ்பீடா அடிச்ச வேகத்துல இங்க பாருங்க. இங்க பாருங்க. இந்த கை ஆல்ரெடி ஃப்ராக்சர் சார். என்னால முடியல சார், முடியல சார். நான் கதர்றேன். என் கை இங்க பாருங்க எவ்ளோ வீக்கமா இருக்கு. என்னால முடியவே இல்ல. பாருங்க, ரத்தக்கரை. அதுக்கப்புறம் இங்க இங்க இந்த கால் சைடுல எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஃப்ராக்சர் ஆகி சரியாகிட்டு இருந்துச்சு. சரியாகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு அடிபடுது சார். என்னால முடியல. எனக்கு கஷ்டமா இருக்குது சார். என்னால முடியல. கீழ பிளாஸ்டிக் சர்ஜரி மாரி பண்ணி அது ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சார் முடியும். அந்த இடத்துலயே மிதிச்சு. இங்க பாருங்க. அந்த மாரி ஒரு பொழுது நான் வாங்குனது கூட இல்ல. போலீஸ் வந்து இப்படி அடிக்கும். என்னால அசைக்க கூட முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னோட நம்பர் 82201733. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுங்க. நான் எந்த ஒரு தப்பு பண்ணல. என் சைட்ல உள்ள நியாயத்தை தான் போலீஸ் கிட்ட நான் கேட்டேன். என்ன எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க? உங்களுக்கு அடிக்கிறதுக்கு இருந்த ரூல்ஸ் இல்லையா சார்? இதுதான் கேட்டேன். அவர் கெட்ட வார்த்தை பேசினாரு. அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட வார்த்தை பேசும்போது என்னால தாங்க முடியல. அந்த மாதிரி கேட்டதில்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படி பேசாதீங்க. பிள்ளைக்கு எவ்வளோ அடிமட்ட லெவல்ல பண்ண முடியுமோ அவ்வளோ குற்றமா பண்ணாங்க, ட்ரீட் பண்ணாங்க. தங்கச்சி எங்க அம்மா அவ்வளோ கதறாங்க.